திருமூலர் அருளிய திருமந்திரம். இந்த பாடல் பிராணாயாமத்தை பற்றியது. வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்குத்துக்காயம் பழிக்கினும் பிஞ்சாம் தெளிகுருவின் திருவருள் பெற்றால் வழியினும் ஏட்டு அழியனும் ஆமே. இந்த பாடல் மூலம் திருமூலர் மக்களுக்கு அருளிய திருமந்திரம் என்னவென்றால், இடது பக்க நாசி வழியாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வயிற்றின் உள்ளே கும்பக முறைப்படி மூச்சுக்காற்றை அடக்கி வைத்திருந்தால் உடல் பளிங்கு போல் ஒளி வீசி திகழும். அதாவது, வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம். வழி என்பது காற்று, வாங்கி என்பது மூச்சை இடது நாசி வழியாக உள்ளே இழுப்பது, வயத்தில் என்பது வயிற்றில் என்று அர்த்தம். பளிங்கொத்து காயம், பளிங்கை ஒத்து இருக்குமாம் உடம்பு, பளிங்கு போன்று வலிமையாகவும் பளிங்கு போன்று பளபளப்பாகவும் இருக்குமாம் நமது உடம்பு. பழுக்கினும் பிஞ்சாம், நமது வெளி தோற்றம் வயதான தோற்றமாக இருந்தாலும் நமது உடல் இளமையாக இருக்குமாம். அதைத்தான் பளிங்கொத்துக்காயம் பழிக்கினும் பிஞ்சாம் என்று கூறியிருக்கிறார். தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியினும் ஏட்டு அழியனும் ஆமே. இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்து வருவதோடு குருவின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றால், அதாவது இறைவனின் திருவருள் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றால் வழியினும் ஏட்டு அழியனும் ஆமே. அதாவது உங்கள் உடல் காற்றினும் லேசாக இருக்குமாம் என்பதைத்தான் கூறுகின்றார். எனவே தொடர்ந்து பிராணாயாமத்தை செய்து வாருங்கள். உடல் நலம் பெறுங்கள், இளமையாக இருங்கள்.